ஏங்க சங்மான்னு ஒரு பழங்குடியினர் நிப்பாட்டினாங்க பாஜக கூட்டணி. ஆனா பாஜக சார்பா நிக்கிற பழங்குடியினர் என்ன பழங்குடியினர் அரசியல பேசிட முடியும்? ஜார்க்கண்ட்ல பழங்குடியினருக்கு எதிராக அம்பானி அதானி போன்ற பெருநிறுவனங்கள் நடத்துகின்ற வேட்டைக்கு எதிராக அவங்களால பேசிட முடியுமா ஒரு பழங்குடியினர்? ஏன் மணிப்பூரில் நடந்த கொடுமையை எடுத்து பழங்குடியினரான முர்முவால ஒரு குரல் கொடுக்க முடிஞ்சா? ஏன்னா எங்க பெண்களை நிர்வாணப்படுத்தி போற, எனக்கு இந்த பதவி வேணாம்னு தூக்கி எறிய முடிஞ்சதா? கோவிலுக்குள்ள விட்டாங்களா, கோவிலுக்கு வெளியே கூட்ட விட்டாங்களா, சுத்தப்படுத்தினார் குடியரசுத் தலைவர்லாம் சொன்னாங்க. ராம்நாத் கோவிந்த் போன இடத்தை கழுவி விட்டாங்கல்ல. இதெல்லாம் நடந்தது எங்க? இவர்கள் உருவாக்கிய தலித் குடியரசுத் தலைவர், இவர்கள் உருவாக்கிய பழங்குடியினர் குடியரசுத் தலைவர். அப்ப இவங்க தலித்தையும் பழங்குடியினரையும் குடியரசுத் தலைவராக்கி ராமர் கோயிலுக்கு வெளியவும் நாடாளுமன்றத்துக்கு வெளியவும் கோவில் கற்பூரத்துக்குள்ள வராம தடுத்து நிறுத்தியும் வைக்கதான் இவங்க ஒரு பொம்மையா உருவாக்குறாங்களே ஒழிய, பழங்குடியினருக்கு ஆதரவா இவங்க என்ன சட்டங்கள் இருக்கு? இவங்களுடைய சட்டங்கள் தலித் மக்களுக்கு ஆதரவா என்ன சித்தாந்தம் இருக்கு? இவங்களுக்கு மாட்டுக்கறி தின்னா அவன் தோலை உரின்னு சொல்ற சித்தாந்தம் உடையவங்க தலித் குடியரசுத் தலைவராக்குனா தலித் மக்கள் சந்தோஷமாயிருவாங்களா? அப்ப PS சக்மாவை நிப்பாட்டி இப்படிதான் சொன்னாங்க, திமுக ஒரு திராவிட கட்சி ஒரு பழங்குடியினரை ஆதரிக்கணும். அப்படி இந்த துணை குடியரசுத் தலைவர்ல வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க. அந்த கூட்டணியே அலைன்ஸ் இந்தியா முழுக்க என்ன கணக்கெடுப்பு எடுக்குது, அது வந்து ஒரு மதச்சார்பற்ற சிந்தனையுடன் இருக்கா? அப்படித்தான் ஆண்டாண்டு காலமா பார்த்துருக்குறாங்க.